வங்கக்கடலில் உருவானது ஃபெங்கல் புயல். ஃபெங்கல் புயலானது தற்போது வங்கக்கடலில் உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் மழை குறைந்திருந்த நிலையில் தற்போது மழை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இதனால் வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவான நிலையில் தற்போது மழை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவான நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஃபெங்கல் புயல் மழையானது பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஃபெங்கல் புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது ஃபெங்கல் புயல் உருவாகி இருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக உருமாறும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையிலே அந்த புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அந்த புயலானது நாளை கரையை கடக்கும் என்று கூறப்பட்ட நிலையிலே இன்று தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இன்று சரியாக 2:30 மணி அளவில் இந்த சூறாவளி புயலானது உருவாகி இருக்கிறது என்ற ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டு இருக்கிறது. மேலும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் உருவானதிலிருந்தே வானிலையை கணிக்க முடியாத ஒரு அளவிற்கு தான் இருந்தது. ஏனென்று கேட்டால் இது வலுவிழந்து கரையை கடக்கும் அல்லது ஒரு புயலாக மாறி கரையை கடக்கும் என்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று காலை ஒரு ஊர்ஜிதமான அதிகாரமான தகவல்கள் வெளிவர தொடங்கியது. அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெறும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி காரைக்கால், மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என கூறப்பட்டது. கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை, மஞ்சள் நிற எச்சரிக்கை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்று பல்வேறு வகையிலே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாளை தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னைக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் மழையினுடைய அளவு அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. தொடர்ந்து இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலுக்கு தான் தள்ளி இருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், அதனை தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்கள், அதே போல சென்னை முதல் கடலூர் வரை தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்கள் இந்த புயலின் காரணமாக மழையை சந்திக்க வாய்ப்பு நிறையவே இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் என டெல்டா மாவட்டங்களும் அதே போல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களும் இந்த புயலின் காரணமாக பெருமளவு மழையை சந்திக்க நேரிடும். ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அதிலும் சில முக்கிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையையும் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாருலதா, அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஃபெங்கல் புயலானது உருவாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார். ஃபெங்கல் புயலானது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இதனால் நாளை சென்னை மாநகரத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது.
புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் பெஞ்சல் புயலானது உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த பெஞ்சல் புயலானது உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றது. பிற்பகல் 2:30 மணியளவில் இந்த பெஞ்சல் புயலானது உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் 2:30 மணியளவில் பெஞ்சல் புயலானது உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடலில் பெஞ்சல் புயலானது உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். வணக்கம் ஹேமச்சந்திரன். தற்போது பெஞ்சல் புயலானது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் இது உண்டாக்க இருக்கிறது குறித்தான விரிவான விவரங்கள்? கடந்த 2 நாட்களாகவே இந்த பெஞ்சல் புயல் வட இலங்கை பகுதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. தற்போது பல்வேறு வானிலை காரணிகளும் சாதகமாக மாறியிருப்பதன் காரணமாக இன்று காலை முதல் வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. அதே போல இந்த புயல் தற்போது புயலாக தீவிரமடைந்திருக்கு. இது நாளை வலுவடைந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நிலப்பரப்பை அடையும் போது ஒரு புயலாகவே வலுவான புயலாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். இரவு 7 மணி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். நாளை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மகாபலிபுரம், மரக்காணத்தை மையமாக வைத்து இந்த புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. புயல் கரையை கடக்கும் போது அதீத கனமழையும் குறுகிய காலத்துல தீவிர மழையும் சூறைக்காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயலின் தாக்கம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சார், இது நீங்க வலுவடையும்னு சொல்லியிருக்கிறீங்க. இது தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது மட்டுமின்றி இதனால் மக்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? அதாவது இது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்னங்கிறது நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். ஆனா புயலாகவே ஒரு வலுவான புயலாகவே இது கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மழையின் தாக்கமும் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள்ல குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா தாழ்வான இடங்கள்ல வசிப்பவர்கள், நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பான இடங்களுக்கும் செல்ல வேண்டும். அதே மரங்களுக்கு அடியில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும். மரக்கிளைகள் முறிவதற்கும் மரங்கள் சாய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடலோர பகுதிகள், கடற்கரைக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான கடல் பகுதியை முழுவதுமாக மூடிவிடுவது நல்லது. கடல் கொந்தளிப்புடனும் சீற்றத்துடனும் இருக்கும். கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருப்பதன் காரணமா படகுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சேதமடைய வாய்ப்பு இருக்கு. மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைப்பது நல்லது. சார், தற்போது இந்த புயலானது இந்த பாதையில் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னைக்கு மழையால் பாதிப்பு இருக்குமா அல்லது காற்றின் வேகத்தினால் பாதிப்பு இருக்குமா? ஒட்டுமொத்தமாகவே மழை பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கும். இது ஒரு மழையை தரக்கூடிய புயலாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களே மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். காற்றும் இந்த அதீத மழையுடன் சேர்ந்து காற்று வீசும்போது மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவாக குறுகிய நேரத்தில் கரையை கடக்கும் நேரத்துல தீவிர மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ராமேஸ்வரத்தில் 4 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழையை பார்த்தோம். அது போன்ற ஒரு மழைப்பொழிவு கரையை கடக்கும் நேரத்துல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரையை கடப்பதும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மாமல்லபுரம், மரக்காணத்தை மையமாக வைத்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. சார், நாளை பிற்பகல் 2:30 மணி அளவிற்கு இது கரையை கடக்கும் என கூறியிருக்கிறார்கள். இது கரையை கடந்த பின்பு அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்? அதன் பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்க இருக்கும் மற்றும் எந்தெந்த மாவட்டங்களில் 3 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முழுமையாக கரையை கடப்பதற்கு 3 முதல் 4 மணி நேரம் ஆகும். அப்படி பார்க்கும்போது நாளை இரவு ஆகிவிடும் முழுமையாக கரையை கடப்பதற்கு.
சார், இது கரையை கடந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம்? இது கரையை கடந்த பிறகு உள் மாவட்டங்கள் நோக்கி மழைப்பொழிவு நகரக்கூடும். அதாவது திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சார், தற்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடப்பதற்கும் புயலாக கரையை கடப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இல்ல, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் காற்றின் வேகம் பெரிதாக இருக்காது, மழைப்பொழிவின் தாக்கமும் குறைவாக இருக்கும். இது புயலாக கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் 90 கிலோமீட்டர் அளவிற்கு சூறைக்காற்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத்துடன் மழைப்பொழிவும் தீவிர மழைப்பொழிவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன்.